ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெசிபி பார்க்கலாம். அது ஒரு கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்லைஸ் ரெண்டையுமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி எனக்கு வெங்காயம் கட் பண்ணவே தெரியாது. ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் தான் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணோம். வெங்காயம் எதுவுமே ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது, பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது வெங்காயம். நெக்ஸ்ட்டு 2 க்ரீன் சில்லிஸ் ரெண்டையும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கணும். ஏன்னா அந்த விதை கொஞ்சம் கட்லெட்டுக்கு சரி வராது. வெங்காயத்தை நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதையும் ஃபைனாக சாப் பண்ணும். பெரிய சைஸ் போட்டால் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அதான் குட்டி குட்டியாக ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் பொட்டேட்டோவை ரெண்டாக உடச்சி அதை கொஞ்சம் பீல் பண்ணி நம்ம இதான் மெயின் பேட்டராக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹாட்டாக இருக்குது. அது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் பீல் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நான் ஒரு ஃபோர்க்கால் ட்ரை பண்ணேன், என்னால் முடியலை. அதை ஃபோர்க்கு விட்டுட்டு ஐ ட்ரான்ஸ்ஃபர்டு இன்டு மை ஹேண்ட். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதை நல்லா வச்சுட்டு அப்புறமா சாப் பண்ண ஆனியன், அப்புறம் நம்ம வெட்டி வச்ச க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் பூண்டு, அந்த கிளிப் மிஸ் ஆயிடுச்சு. பூண்டு எல்லாத்தையும் நல்லா கையில் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி அந்த பேட்ரு மாதிரி வர்றதுக்கு ஸ்பைசஸ்க்கு 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் எல்லா பேர் வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு மசாலா. எனக்கு ஆக்சுவலி இந்த மசாலா ரொம்ப பிடிக்கும். அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், தண்ணி தெளித்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வச்சுட்டு இப்படி ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க, கையில் ஒட்டாத அளவுக்கு. அப்புறம் எண்ணெயை காய வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு அது ரவுண்ட் ஷேப்க்கு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கோங்க. எனக்கு ரவுண்ட் ஷேப் தான் பிடிச்சிருந்துச்சு. நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸை கட் பண்ணிடுங்க. என் கை இப்படி தான் இருந்துச்சு. அது நல்லா 2 பார்ட்டிஷனாக போட்டு, ஒன்று இதில் கடாயில் போட்டிருந்தோம், இன்னொன்று தோசை தவா சப்பாத்தி தவாவில் போட்டிருந்தோம், கொஞ்சம் ஒர்க்கு ஈஸியாகிறதுக்கு. ஆக்சுவலி மதியம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம் நம்ம அதை. ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. திஸ் இஸ் ஆல் த கட்.